இந்த டிராயிங் மூலியமா நீங்க எனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சீங்களோ அது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, காயப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுதுங்க. அதே மாதிரி தாங்க நான் மனசுல நினைச்சவங்க என்ன வேணான்னு விட்டுட்டு போனாலும் அந்த ஏமாற்றத்துல இருந்து இன்னும் நான் மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, நீங்க கொடுத்த அந்த டிராயிங்க நான் சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? சித்தப்பா, பிரபுவையும் அந்த குப்பத்தையும் பிரிக்கிறதுக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. பெருசாவே ஒரு மேட்டர் சிக்கிருச்சு சித்தப்பா. அப்படியா? ஆமா மாமா, இந்த ஒரு மேட்டரே போதும், அவங்க ரெண்டு பேரையும் ஈஸியா பிரிச்சிடலாம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழல சித்தப்பா. என்னம்மா சொல்ற? நம்புற மாதிரி இல்லையே. என்ன மாமா நம்ப முடியலன்னு சொல்றீங்க? இத பிரபு அவன் வாயால அவனே சொன்னான். உங்ககிட்ட சொன்னானா? இல்ல மாமா,
விக்னேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தா நாங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல ஒட்டு கேட்டோம். சான்ஸே இல்லையே. ஏன் சித்தப்பா? இல்லம்மா, புருஷன் முண்டாட்டியே வாழலனா அப்புறம் எப்படி இவ்வளவு அன்னுனியமா இருக்க முடியும்? அது ஒரு கூத்து சித்தப்பா. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் வாழறாங்களாமா. இது போதாதா மாமா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விடுறதுக்கு? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லுங்க, ரெடியா இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி போய் சரட்டுன்னு அடிச்சு வரட்டுன்னு பிரிச்சுட்டு வந்துடுறேன். என்ன சித்தப்பா யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க தான் அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு விரிசல் இருந்தா போதும்னு சொன்னீங்க. இது எவ்வளவு பெரிய விரிசலா இருக்கு. இது போதாதா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு? அவங்க புருஷன் முண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்தா கூட அவங்கள பிரிக்கிறதுக்கு ஈஸியா வழி கிடைச்சிருக்கும். இப்பதான் நமக்கு ரொம்ப டஃப். என்ன சித்தப்பா சொல்றீங்க? அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து நான் கூட நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். என்னடா புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன ஈகோ கூட இல்லாம மாத்தி மாத்தி விட்டு கொடுத்து போறாங்க. தப்பு பண்ணா கூட உடனே மன்னிச்சு விட்டுறாங்க. இது எப்படி சாத்தியம்னு அதுக்கு ரீசன் இப்பதானே தெரியுது. ஃப்ரெண்டாதான் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சித்தப்பா இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க? புருஷன் முண்டாட்டியா வாழ்றதுங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஸா வாழ்றது வேறமா. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷே வராது. அப்போ நம்ம அந்த குப்பத்தையும் பிரபுவையும் ஒண்ணுமே செய்ய முடியாதா? கஷ்டம் தான் சொன்னேன், பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லல. ஃப்ரெண்ட்ஸை எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நடுகட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசிரிது வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். நான் நடுகட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசிரிது வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராசவானா. என்ன இது பாட்டெல்லாம் பலமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இந்த என்ன காரணம்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சொல்லலாமே. சொல்லுனா ஸ்வீட்டோட சொல்றேன். ஸ்வீட்டோடயா? அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் போல இருக்கு. இப்பவே சொல்லுமா. சொல்ல மாட்டேன், ஸ்வீட்டோட தான் சொல்லுவேன். நீ போய் ஆள்ல உட்காரு, நான் பாயாசம் பண்ணி எத்தாந்துதான் சொல்லுவேன். அவ்வளவு நேரம் எல்லாம் என்னால தாங்க முடியாது. என்னவா இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு என் மூளை எல்லாம் குழம்பி போயிடும். இப்பவே சொல்லு, அதுக்கப்புறமா நீ பாயசம் பண்ணு. எப்படி? இந்த சொன்னா கேக்கணும். சின்ன பிள்ளை மாதிரி இப்படி ஆடலாம் பூச்சின்னு இருக்க கூடாது. ஆள போய் உட்காரு. ஏய் சௌமியா, இங்க பாரு. சத்யா ஏதோ விசேஷம்னு சொல்லி பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு உனக்கு தெரியுமா?
அப்படியா பெரியம்மா? எதுக்கா? பொடிய அறிவு கெட்டவளே, உனக்கு தெரியுமான்னு கேட்டா எதுக்கான்னு திரும்ப என்னைய கேட்டுட்டு இருக்க? உன்ன மம்மி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய், ஆபீஸ்க்கு போறியா? ம். சத்யா உனக்காக பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்ற? ஏன் என்ன விஷயம்? இப்ப எதுக்கு பாயசம் பண்ணிட்டு இருக்காங்க? அது சரி. டேய், நான் உன்கிட்ட கேட்க வேண்டியதை நீ என்கிட்ட கேக்குறியா? உன் பொண்டாட்டி சந்தோஷத்துல பாயாசம் பண்ணிட்டு இருக்கான்னா நீதான் ஏன் எதுக்குன்னு சொல்லணும். என்னடி இது? என்ன விசேஷம்னு கேட்டா இவனும் சொல்ல மாட்டேங்கிறான், நீயும் சொல்ல மாட்டேங்கிற. நீங்க முதல்ல பாயாசத்தை குடிங்க அத்தை. இன்ன விஷயம் நான் அப்புறமா சொல்றேன். ஏங்க என்னங்க விசேஷம்? ஏய் சொல்லுடி. இன்னும் ஒரு வாரத்துல எங்களுக்கு கல்யாண நாள். ஆமா. ஐயோ, ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு வருஷம் ஆக போகுது. அண்ணி, அண்ணா, அட்வான்ஸ் விஷஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்ஸ் கதிர். ஹாப்பி ஆனிவர்சரிக்கா. தேங்க்ஸ்ரா. ஷோ, நான் எப்படி மறந்தேன்? ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி இல்ல? இந்த வருஷம் ரொம்ப கிராண்டா கொண்டாடணும். ஆமா பெரியம்மா, ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்ணணும். எதுக்கு தேவையில்லாத செலவுதான் இதெல்லாம்? ஆரம்பிச்சிட்டா. நாங்கெல்லாம் கொண்டாடவா செஞ்சோம்? உங்க கல்யாணம் வேற, இவங்க கல்யாணம் வேற. இவங்க கல்யாணம் எதிர்பார்க்காத கல்யாணம். அதனால இந்த வருஷத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியா நாம கொண்டாடணும்.
என்னடா ஆ? நீயும் ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கதிர் போலாமா? போலாமாமா? ஏய், எங்க பாயசத்தை நான் நைட்டு வந்து சாப்பிட்றேன். வரேங்க. வரேன். ம். போயிட்டு வரேன்க்கா. ஏய், ஏன் அவன் ஒரு மாதிரியா இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க பாயசம் சாப்பிட்டீங்களா? ம், உங்களுக்கு இன்னொரு ஸ்வீட் இருக்குது, இருங்க எத்தனை வரேன். இன்னொரு ஸ்வீட்டா? எதுக்குடி? ஆ, நீங்க சீக்கிரமாவே பாட்டி ஆக போறீங்க அது. ஆ? ஐயோ, ஏய், என்னடி சொல்ற? என்னம்மா அவங்க புருஷன் முண்டாட்டியவே வாழலன்னு சொன்ன, அப்புறம் எப்படிமா? இனிமே வாழணும்னு முடிவெடுத்திருக்காங்க போல இருக்கு சித்தப்பா. ஆனா நான் விட மாட்டேன். இந்த குப்பம் கெட்ட கேட்டுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வர நீங்களும் என் கூட சேர்ந்து எதையாவது பேசி அத வேணான்னு சொல்லிருக்கலாம் சித்தப்பா. இல்லம்மா, இந்த ஃபங்க்ஷன் கட்டாயமா நடக்கணும். என்ன மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? இந்த ஃபங்க்ஷன் கிராண்டா நடந்தாதான் நம்ம மொத்த சொந்தங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அவங்க முன்னாடியே 2 பேர் சண்டை போட்டு பிரியணும். அது எப்படி சித்தப்பா நடக்கும்? சூப்பர் மாமா, சொல்லிட்டீங்களே. மத்தத நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். ம்